படிப்பை பாதியிலேயே நிப்பாட்டுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல முக்கிய காரணம் ரொம்ப தூரம் நடந்து பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாதுங்க அப்படின்றதுதான். அப்படி இங்க பெண் குழந்தைகளுடைய படிப்பு பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக 6 கிலோமீட்டர் தினமும் நடந்து போயிட்டு வந்த பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்காரு இந்த நபர். இதுக்கப்புறம் நீங்க ரொம்ப சீக்கிரமா பள்ளிக்கூடத்துக்கு போயிடலாம், கஷ்டமே இல்லாம போயிடலாம், நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி இந்த பெண் குழந்தைகளை ஊக்குவிக்கும் விதமா இந்த மாணவிகளுக்கு சைக்கிள்களை வாங்கி கொடுத்திருக்காரு இந்த நபர். சீனு மாலிக் 365 அப்படின்ற பேஜ்ல இருந்து இப்படி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல இந்த மாணவிகள் பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு 6 கிலோமீட்டர் தினமும் நடந்து போயிட்டு வந்து படிக்கிறதா சொல்லி இருந்திருக்காங்க. அதை பார்த்த இவரு இவங்களுக்கு சைக்கிள் இருந்தா கண்டிப்பா உதவியா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு சைக்கிளை வாங்கி கொடுத்திருந்திருக்காரு. இப்போ இந்த மாணவிகள் ரொம்பவே சந்தோஷமா தங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு சைக்கிள்ல போறாங்க, தங்களுடைய நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகாம பாதியிலேயே படிப்பு நிப்பாட்டுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து போய் படிக்க முடியாதுங்க, அதுக்கு இங்கேயே ஏதாச்சும் வேலை பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுடைய படிப்பு பாதியிலேயே கெடுறத பார்த்திருந்திருப்போம். இந்த மாதிரியான நிலைமை இந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்ற நல்ல எண்ணத்துல இவரு இந்த மாதிரி சைக்கிளை வாங்கி கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித் தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே. உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும் நிக்காம. சாலையோரமா வசிக்கிற இந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் எப்படிப்பட்ட ஒரு சர்ப்ரைஸ கொடுத்திருக்காரு பாருங்க. இவரோட உதவியால அவங்க வாயடிச்சு போயிட்டாங்க. அந்த சின்ன பொண்ணோட முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். இவங்க சாலையோரமா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பூக்கடை போட்டிருக்காங்க. பூலாம் ஒரு பக்கம் வித்துட்டு இருக்காங்க. நடுவுல அவங்களோட சின்ன பொண்ணு அம்மா என் கூட வந்து விளையாடுமா அப்படின்னு சொல்லி அம்மாவை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பாஸ்கெட் மாதிரி இருக்கு அண்ட் அதுல வந்து ஒரு துணியை கட்டிட்டு நான் இதுல உட்காந்துக்கிறேன், நீ என்ன தள்ளி விடணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொன்னதும் அம்மாவும் பாத்தீங்கன்னா சரி ஓகேமா நான் பண்றேன்னு பொண்ணோட விளையாடிட்டு இருக்காங்க. அப்போதாங்க இவரு வராரு. அந்த சின்ன பொண்ணுக்கு பர்த்டே போல அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவரு பாத்தீங்கன்னா புது ட்ரெஸ், அப்புறம் அந்த பொண்ணுக்கு கேக்கு, புது ஸ்லிப்பர்